நிர்மலா தேவி அவரது மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வீடியோ பேச்சின் விசாரணை என்பது சரியான பாதையில் போவதாக நாங்கள் நினைக்கவில்லை. சந்தான கமிட்டி குழுவின் அறிக்கையினால் எந்த விஷயமும் நடக்கப் போவதில்லை. இப்போது சிபிசிஐடியினுடைய விசாரணையும் சரியான பாதையில் போவதாக தெரியவில்லை. ஏதோ 2 பேரை பிடிச்சிட்டு அதுக்கு பின்னணியில் இருக்கவங்களை பற்றி எந்தவித விஷயமும் பொதுவெளியில் வரவில்லை. எனவே இதில் பின்னணியில் இருக்கும் பல்கலைக்கழக உயர்கல்வித்துறை அல்லது கவர்னர் அலுவலகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் விசாரணை வளையத்தில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மியூட்டா கேட்டுக்கொள்கின்றது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒன்று சிபிஐ என்கொயரி வைக்கலாம், அல்லது சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜ் மேற்பார்வையில் ஒரு முறையான விசாரணை நடக்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இது ஒரு ஐவாஷாக இருக்கும். இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையான கல்பிரிட்ஸ் தப்பிப்பதற்கான வழிவகை செய்யும். மதுரை பல்கலைக்கழகம், காமராஜர் பெயரில் இருக்கக்கூடிய மதுரை பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த அசிங்கமான நிகழ்வை சரிப்படுத்துவதற்கு, அதன் பின்னணியில் உள்ள நபர்களை கண்டுபிடிப்பதற்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சிபிசிஐடி விசாரணை என்பது நிச்சயமாக போதாது என்றே மூட்டா கருதுகிறது. ஒன்று சிபிஐ என்கொயரி வேணும், அல்லது ஹைகோர்ட்டினுடைய சிட்டிங் ஜட்ஜு தலைமையில் மேற்பார்வையில் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மியூட்டா கேட்டுக்கொள்கின்றோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறோம்னா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சேட்டலைட் கோர்சஸ்ன்னு ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க. இந்த சேட்டலைட் கோர்சஸ்ன்றது ஏற்கனவே நம்ம மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டு அது பல சீரழிவுகளை சந்தித்தது, ஊழலுக்கு வழிவகுத்தது. அப்புறம் அதன் பட்டய படிப்பை நீர்த்து போக செய்த ஒரு விஷயம் அது. எனவே மாணவர்களை பாதிக்கின்ற இது மாணவர்களை பாதிக்கின்றது மட்டுமல்ல, யூஜிசி விதிமுறைகளுக்கு முரணானது. எனவே உடனடியாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இந்த சேட்டலைட் கோர்சஸ் நடத்த வேண்டும் என்ற முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்று மியூட்டா மத்திய செயற்குழு முடிவெடுத்திருக்கிறது. நாகராஜன், மியூட்டா பொதுச் செயலாளர். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, சொல்லவா? இன்னும் மேலும் என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கோம்னா, டெமோக்ராட்டிக் பாடிஸ், அகடமிக் பாடிஸ் இருக்குது பல்கலைக்கழகத்தில். அதில் கிராஜுவேட் கான்ஸ்டிடுவன்சி, அகடமிக் கவுன்சில், இதிலெல்லாம் வேக்கன்சிஸ் இருக்குது. பல காலமாக, நீண்ட காலமாக 7 வருடங்களாக அதற்கான தேர்தல் நடத்தாமல் இருக்கிறது. அந்த தேர்தலை உடனடியாக பல்கலைக்கழகம் நடத்த வேண்டும் என்று மியூட்டா மத்திய செயற்குழு கேட்டுக்கொள்கின்றது. அவ்வளோதான். இதுக்கு மேலே போகணும். என்னென்ன ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி, அதுக்கு வேறு எந்த பவரும் கிடையாது. மோரோவர் கவர்னர் ஆஃபீஸ் வரைக்கும் இன்வால்வ்மெண்ட் இருக்கப்ப கவர்னர் போட்ட கமிட்டி என்ன, அதுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது? என்ன பவர்ஸ் இருக்குது? போலீஸுக்கு தான் பவர் இருக்குது. இட் இஸ் அ ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி. என்ன நடந்திருக்குன்னு அறியறதுக்கான குழு, அது அவசியமே இல்லை. மோரோவர் கவர்னர் ஆஃபீஸ் இன்வால்வ் ஆகினா அதுக்கு மேலே இருக்க பாடி தான் அதை விசாரிக்கணும். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கணும். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிசிஐடி இதுன்றது எந்த விதத்திலும் பலனளிக்க போவது இல்லை, நம்மளுக்கே தெரியுது. இப்போ அதனுடைய டைரக்ஷனும் சரியான பாதையில் போவதாக தெரியவில்லை. ஏதோ டீச்சர்ஸை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னணியில் யார் யார் இருக்கா, அது யார் யார் இப்போ இதில் இருக்கான்னு எந்த ஒரு அதிகாரியும் விசாரித்த மாதிரி தெரியல. அதில் யாரும் பின்புலத்தில் இருக்காங்கன்றது வெளிக்கொண்டு வந்த மாதிரி எங்களுக்கு தெரியலை. ஆமாம், அதுக்கப்புறம் முருகன் கருசாமி இல்லைங்க, அதாவது டிப்பாக அது முருகன் கருசாமி 2 பேரை விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் அதோட முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரும் தான் இவ்வளோ வேலையை பண்ணாங்களா? கரெக்டு. இவங்களுக்கு கவர்னர் ஆஃபீஸுக்கு என்ன தொடர்பு? இவங்களுக்கும் பல்கலைக்கழகத்துக்கு என்ன தொடர்பு? ஒருத்தர் ஆராய்ச்சி மாணவர், இன்னொருத்தர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இதானே சொல்கிறீங்க? அவங்க அந்த அம்மாவே ஒரு சொல்லுதில்ல, முருகன் ஒய்ஃபாக பல பேருக்கு தொடர்பு இருக்குது, மறைக்கிறாங்கன்னு சொல்லுதில்ல அந்த அம்மாவே. அது நேரடியாக எங்களுக்கு தெரியாது. அதாவது எப்பயுமே இப்படி ஒரு அலிகேஷனை பொறுப்புள்ள சங்கம் சொல்லாது. நம்மளுக்கு எவிடன்ஸ் இருந்தால் தூக்கி கொடுத்துருவோம். இல்லை, அடிப்படையில் எங்களுக்கு என்ன சொல்ல முடியும்னா, இந்த பிரச்சனையில் பாலியலுக்கு 4 பெண்களை அழைத்த பிரச்சனையில் யார் அதை தூண்டியது? இந்த 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 அம்மா இருக்கு இல்லையா, நிர்மலா தேவி ஒரு கருவிதான். இந்த அம்மா சார் சொன்னார், அது கரெக்டாக தான் சொன்னார். நீங்கள் எப்படி புரிஞ்சுட்டீங்க? அதாவது நிர்மலா தேவி ஒரு 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 அது அந்த அம்மாவும் ஒரு பாதிக்கப்பட்ட அம்மா தான். அந்த அம்மாவும் செக்ஸுவலாக பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் என்னென்னா, அந்த அம்மா 4 பொண்களை கூட்டுவான்னு சொல்லி எவனோ அனுப்பியிருக்கான்ல, அவன் யார்? என்ன பலனை அடைவதற்காக அவர் அதை கேட்டார்?
என்பதை கண்டறியவனால் இதுக்கு மேலே உள்ள லிங்கை தொடரணும். நீங்கள் மேலே உள்ள லிங்கை தொட்டுட்டு கீழே உள்ள லிங்கை தொட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா விசாரணையை டீரைல் பண்ணுறது, விசாரணை ஒன்றும் இல்லாமல் போவதற்கான ஏற்பாடு. இதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த அம்மா கவர்னர் ஆஃபீஸ் வரைக்கும் எனக்கு ஆள் தெரியுன்ட்டு அந்த அம்மா சொல்லும்போது நீங்கள் மேல்மட்டத்தை தொடாமல் கீழே கீழே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அதுதான் தப்பு. அதான் இல்லை. இப்போ எங்களுக்கு இனி என்ன சில விஷயங்கள் தெரிய வந்திருக்குன்னா, இந்த யூனிவர்சிட்டியுடைய கெஸ்ட் ஹவுஸில் சிறப்பு விருந்தினர் மாளிகையில் அந்த அம்மா இருந்திருக்கு. அந்த அம்மாவை பல பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. யாரெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு போனாங்கன்னுட்டு அந்த சிசிடிவியில் தெரியும். இன்னொன்று, கவர்னர் வந்தப்போ மேடையில் இருந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி என் மேடைக்கு போனாங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க? விசாரணை நடந்திருக்கா? இல்லைன்னு சொல்கிறாரோ? தெரியல, நம்மளுக்கு இது தான் மேடையில் இருந்ததாக ஃபோட்டோ வந்ததாக சொல்லப்படுகிறது. அது ப்ரெஸ் தான் சொல்லணும் அந்த ஃபோட்டோ இருந்ததா என்னன்னு. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, இது பின்னணியில் இவங்க 2 பேர் மட்டும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அம்மா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆடியோவில் மாணவர்கள்ட்ட தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு சொல்லணும்னா, நான் நினச்சா பல்கலைக்கழகத்தில் எது வேணாலும் செய்ய முடியுன்ற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு தைரியம் வந்திருக்குன்னா, இது பின்புலத்தில் ஏதோ 2 பேர் மட்டும் இருந்திருக்க முடியாது என்று மீண்டும் ஆழமாக நம்புகிறோம். நிச்சயம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம அந்த இன்சிடென்ட் வச்சு தானே பார்க்க முடியும். நீங்கள் உங்களுக்கே அது தெரியும். நீங்கள் ஒரு பெண் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த ஆடியோ பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மார்க் போட முடியும், உங்களுக்கு மார்க் போட முடியும், உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தர முடியும், பணம் கொடுக்க முடியும், இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா? கவர்னரை பற்றி இழுக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி பற்றி பேசுகிறாங்க. இதில் ஒரு நெட்வொர்க் இருக்குது இல்லையா? அப்போ அதுக்கான வாய்ப்புகள் அதை நோக்கி பயணிக்கிற மாதிரி தெரியலை. ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க, அந்த அம்மாவுடைய செல்ஃபோன், அந்த அம்மாவுடைய கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, அந்த அம்மா யார்கிட்டையெல்லாம் ஃபோனில் பேசியிருக்கு, இதெல்லாம் எங்கிட்டே இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஆள் பேர் XR ஒய்ன்னு சொன்னால் அவர் என் மேலே டிஃபமேஷன் போடுவார். ஆனால் போலீஸுக்கிட்ட இன்றைக்கி அத்தனை ஆவணங்கள் இருக்குது. அத்தனை ஆவணங்கள் இருக்கும்போது அதன் மீது விசாரணை நடத்த வேண்டிய காவல்துறை செய்யலை. செய்வதை தடுப்பதற்கு மேலிருந்து ஏதோ ஒரு கை மறைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் இதில் தடுக்கப்படுறாங்க, இது விசாரணை சரியான ரயிலில் இதில் போகலைன்னு நாங்கள் சொல்கிறோம். நான் நேரடியாக தெரியாமல் ஒரு ஆளை குற்றம் சாட்ட முடியாது. நாங்கள் வாங்கோட்டு XYன்னு சொல்லிட்டேன்னா நாளைக்கு நானும் அவரு தட்ட ஓட்டு எடுக்கணும். தர்மமும் கிடையாது. ஆனால் என்னென்னா போலீஸ்கிட்ட ஆதாரம் இருக்குது. அந்த மாதிரி என்னைக்கு பிடிச்சாங்களோ அன்னைக்கு அவங்ககிட்ட ஆதாரம் கையில் வந்தாச்சு, அதன் மீது விசாரணை நடத்த வேண்டியதானே. இந்த சூழலை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பிரிமா ஃபேசி இருக்குன்றது தெரியுது. இது மேலே முகாந்திரம் இருக்கிறதா ஃபர்ஸ்ட் சைட் பார்த்தோன்னே தெரியுது. இதுக்கு பின்னணியில் சில நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அவங்களாம் இதை பேசியிருக்க முடியாது. ஒரு நண்பர் சந்தான கமிட்டியை பற்றி யாரோ கேட்டார். சந்தான கமிட்டிக்கு லோக்கல் ஸ்டாண்டியே கிடையாதுங்க. சந்தான கமிட்டி எப்போ செயல்பட முடியும்னா அவருக்கு கீழே உள்ள ஆளுகள் மேலே அவர் இது பண்ண முடியும். அவர் வேறு இம்ப்ளிகேட் ஆகிருக்கு. அப்போ நான் சுத்தமானவன் சொல்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு என்ன ஓனர்ஸை இது பண்ணிக்கிறதா? அதே ஒரு ஒரு மாரல் அடிப்படையில், தார்மீக அடிப்படையில் அவர் செஞ்சது தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று என்னென்னா, எய்டட் காலேஜ் இருக்குது பாருங்கள், அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் அதிகாரம் செலுத்துவதற்கு கவர்னருக்கு அதிகாரமே கிடையாது. அவர் பர்வியூவில் வராது. அது பல்கலைக்கழகத்தோடு அவருடைய பவர் முடிஞ்சு போச்சு. ஒரு தனியார் கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரியில் யார் உள்ளே வரலாம்னா அரசு வரலாம். இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் கவர்மெண்ட் அதில் ஒரு தலையிடுறதுக்கு ஆளுநருக்கு அதில் அதிகாரமே கிடையாது. சட்டத்தில் எந்த இடத்துலையும் அதிகாரம் கிடையாது. அதனால தான் இது வரம் மீறிய செயல்னு சொல்கிறோம். அவர் போய் என்ன பண்ணுவார்? ஜெயிலுக்குள்ளவருக்கு போய் விசாரித்தா என்ன பண்ண போகிறார்? அவர் யாருக்கு அந்த பவர் இருக்குது? அரசாங்கத்துக்கு இருக்குது. கவர்மெண்ட்டு தான் அதை பண்ண முடியும். கவர்மெண்ட்டும் இப்போ போகிற பார்த்தா அது மேலே நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. அதனால தான் நம்ம என்கொயரியை நம்ம கேட்குறோம். இது சம்பந்தமாக மியூட்டா, டிஎன்ஜிசிடி, ஏயூடி சேர்ந்த ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் ஆஃப் காலேஜ் டீச்சர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த அமைப்பும்
டான்ஃபுஃபா என்ற யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி டீச்சர்ஸ் அசோசியேஷனான ஃபெடரேஷனும் இணைந்து மதுரையில் 17/5/2018 அன்று ஒரு மாலை நேர தர்ணா நடத்த இருக்கிறோம். போலீஸ் பர்மிஷன் எங்கே கொடுக்குதோ அங்கே வச்சு